வீடு அப்படிங்கிறது ரொம்ப அழகான ஒரு விஷயம். அந்த வீட்ட பார்த்துக்கிறது அப்படிங்கிறது வந்து, கடவுள் வந்து நம்மள எப்படி பார்த்துக்கிறாரோ, இந்த உலகத்தில வந்து கடவுள் வந்து அந்த சிவன், பார்வதி மாரி தான் வந்து வீட்டுக்கு வந்து நம்ம எல்லாருமே. ஸோ, அந்த வீட்டு வேலையும் பார்த்துட்டு, அதையும் தாண்டி அவங்களோட ஃபேமிலிக்காக வேலைக்கு போறாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு வந்து நெறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். வீட்ல இருக்கிறவங்கள தாண்டி நெறைய ஸ்ட்ரெஸ் வந்து அவங்களுக்கு இருக்கும். ஸோ, வீட்டையும், வேலையும் எப்படி வந்து ஒரே மாரி பார்க்கணும், இல்ல அதில என்னென்ன டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு சில விஷயத்த வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சில விஷயத்த நான் ஷேர் பண்றேன் என்னோட அனுபவத்துல. மேபி அது வந்து உங்களுக்கு ரிலேட் ஆச்சு அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்ல கூட சொல்லுங்க. எஸ் இது ட்ரூ அப்படிங்கிற மாரி. ஓகே, இப்போ வீடியோக்குள்ள போயிரலாங்களா? எப்பவுமே நமக்கு நம்ம ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, ஆஃபீஸ் போறவங்களா இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃப் வேலை அப்படிங்கிறது வந்து சும்மா கிடையாது. அதே மாரி வேலைக்கு போறதுனால அதுவும் வந்து ரொம்ப இழிவா வேலைக்கு மட்டும் தான் போறா, வீட்டு வேலையெல்லாம் அவளுக்கு எதுவும் பெருசா இல்ல, அவங்க இன்லாஸ் பார்க்க வைக்கிறாங்க அப்படிங்கிற மாரி எந்த ஒரு கிடையாது. ஏன்னா அவங்களுக்கும் ஒரு சில வேலைகள் வந்து அந்த ஒய்ஃப் தான் பண்ணணுங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும். அவங்க வேலைக்கே போனாலும் ஒரு சில வேலைகள கண்டிப்பா அவங்க தான் பண்ணணுங்கிற ஒரு கட்டாயத்துல அவங்க இருப்பாங்க. அதனால இந்த 2 வேலையுமே வந்து எந்த வேலையும் தாழ்ந்த வேலை கிடையவே கிடையாது. இது வந்து மிகப்பெரிய ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம எல்லா இந்த வீட்டு வேலை செய்ற எல்லா பெண்களுக்கும், அதாவது பெண்கள் எல்லாருமே இந்த வீட்டு வேலை செய்வாங்க. அவங்களுக்கு வந்து எந்த ஒரு கில்ட்டுமே வேண்டியதில்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, கடவுள் வந்து மிகப்பெரிய ஒரு பொறுப்ப வந்து நம்மகிட்ட குடுத்துருக்கிறாரு. ஹஸ்பண்ட் வந்து அவங்களுக்கெல்லாம் எந்த மாரி வேலைன்னா, வெளி வேலைகள் குடுத்துருக்காங்க. அவங்க வந்து நம்ம குடும்பத்த காப்பாத்தணும் அப்படிங்கிற மெயின் பிரியாரிட்டி வந்து அவங்களுக்கு குடுத்துருக்காங்க. அவங்க சம்பாரிக்கணும் அப்படிங்கிறத கண்டிஷனா வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா, நம்மளுக்கு அப்படி கிடையாது. நம்ம போறதுன்னா போலாம், இல்ல அப்படிங்கிறது வந்து நம்ம ஃபேமிலி சிச்சுவேஷன பொறுத்து வந்து இத நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வெளிய ஆஃபீஸ் வேலை பார்க்குறாங்க, இல்ல வெளி வேலைகள பார்க்குறாங்க ஹஸ்பண்ட் அப்படின்னா, அவங்களுக்கு எல்லா தாட்டும் அந்த 8 டூ 9 ஹவர்ஸ் வந்து அவங்க வந்து அந்த ஒரே வேலையில கான்சன்ட்ரேட்டா இருந்தா போதும். ஏதாவது ஆஃபீஸ் வேலை பார்க்குறாங்கன்னா, அந்த ஆஃபீஸ் வேலைய கான்சன்ட்ரேட்டா இருந்தா போதும். இல்ல வெளிய எந்த வேலை பார்த்தாலும் அந்த ஒரே வேலையில வந்து கான்சன்ட்ரேட்டா இருந்தா போதும். ஆனா, ஹவுஸ் ஹோல்டிங் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா அப்படி கிடையவே கிடையாது. அது பாசிபிளும் கிடையாது. ஹவுஸ் ஹோல்டிங்ல நெறைய டிஃப்ரெண்ட்டான நமக்கு வந்து சேலஞ்சிங் வந்துட்டே இருக்கும். பால் அடுப்புல வச்சிருப்போம். அதுக்குள்ள வந்து குழந்தைக்கு வந்து ஷாக்ஸ் மாட்டி விட்டுட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவனோட ஹோம் ஒர்க் நோட்ட தேடிட்டு இருப்போம். அதுக்குள்ள இங்க வந்து ஹஸ்பண்ட் என்னோட கார் கீ பாத்தியா? அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாரி மல்டி ஒர்க்க வந்து பார்க்குற மாரி தான் இருக்கும் வுமன்ஸுக்கு. அது மட்டும் இல்லாம அது எல்லாத்தையும் தாண்டி நம்ம வந்து டெய்லியும் வந்து இன்னும் புதுசா புதுசா நம்மளுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க இந்த வேலையும் பார்த்துட்டு நெறைய பேர் வந்து ஆஃபீஸ்க்கும் போறாங்க. ஸோ ஆஃபீஸ்க்கு இப்போ நம்ம போறோம். காலையில எழுந்திருச்சு நம்மளுக்கு நம்ம ஹஸ்பண்டுக்கு, குழந்தைக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி குடுத்துட்டு, நம்மளும் ஆஃபீஸ் போயிட்டு மறுபடியும் ஈவினிங் வந்து அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அத பார்த்துட்டு ஏன்னா சலுப்பா இருந்தா ஹஸ்பண்ட் வந்து வீட்ல வந்து ஓய்வு எடுக்கலாம் அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டு வருவாங்க. ஆனா நம்ம என்ன நெனச்சுட்டு வருவோம்னா, போய் டின்னருக்கு செய்யணும், பையன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாரி ஒரு சில யோசனைகள் வந்து போய்க்கிட்டே இருக்கிற மாரி இருக்கும். அதாவது ஓய்வே இல்லாம எல்லாரும் தூங்குனதுக்கப்புறம் கடைசியில ஒரு 1/2 அன் ஹவர் கிச்சன்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் போய் தூங்குறது தான் வந்து நம்மளுக்கு அந்த மாரி ஒரு மிகப்பெரிய பொறுப்பு தான் நம்மளுக்கு இருக்குது. ஸோ, இத வந்து எப்படி பேலன்ஸ் பண்றது அப்படிங்கிறத பத்தி நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். காலையில வந்து எழுந்திரிக்கும்போதே உங்களுக்கான ஒரு அமைதியான நேரத்த வந்து நீங்க செட் பண்ணிக்கோங்க. எழுந்த உடனே பீஸ்ஃபுல்லா எந்திரிங்க. அதாவது அலாரம் அடிச்சு 6:10, 6:30க்கு எந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னையே தூங்கி, முன்னையே எந்திரிச்சுட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன செய்ய போறோம்? ஈவினிங் வந்தோனே ஸ்நாக்ஸ் என்ன செய்ய போறோம்? இல்ல மார்னிங்கே ஏதாவது சட்னி, கிட்னி செஞ்சு வச்சுட்டு போலாவா? இது மாரி வந்து பல யோசனைகள் வந்து வரும். ஸோ, மார்னிங்கே ஒரு டு டூ லிஸ்ட் போட்டு வச்சுட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அந்த நாள் ஃபுல்லா வந்து யோசிக்கிறதுக்கு டைம் இல்லாம மைண்ட போட்டு எச்சா ப்ரெஷர் பண்ணிக்காம ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே இதுதான் தெரிஞ்சிரும். அப்படியே வந்து காலு, கையும், கண்ணும் எல்லாமே அது அது வேலைய வந்து பார்க்க ஸ்டார்ட் ஆயிரும். செகண்ட் டிப் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அ உங்களோட டைம் ஒரு ஒரு ஆஃபீஸ் ஒர்க் இருக்கும். சரி வீட்டுக்கு வந்த உடனே அத பத்தி யோசிச்சுட்டு, நம்ம குழந்தைகிட்ட ஏதாவது வந்து கொஞ்சம் ஹார்ஷா நடந்துக்கிற மாரி இருக்கும் இல்லைங்களா? உங்களுக்குன்னு ஒரு டைம் செட் பண்ணிக்கோங்க. என்னோட ஆஃபீஸ் வேலை என்னோட ஆஃபீஸோட முடிஞ்சுது. என்னோட வீட்டுக்கு வந்துட்டேன் அப்டின்னா, என்னோட ஸ்லிப்பர கழட்டி விடுற மாரி என்னோட ஆஃபீஸ் வேலைய அங்கேயே நான் கழட்டி விட்டுட்டு, எங்க வீட்டுக்குள்ள வரும்போது என் குழந்தைக்காகவும், என் ஹஸ்பண்ட்காகவும், என் வீட்ல இருக்கிறவங்களுக்காகவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணுங்கிற ஒரு மென்டாலிட்டிக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா, 2யும் ஒரு மாரி பேலன்ஸ்டா வச்சுக்கலாம். அத பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்க வேணாம். ஆனா வந்து ஒரு சில சமயம் வந்து அப்படி இருக்காது. அது என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ
சில டைம் வந்து ஏதாவது ஒரு யோசனை தோணிட்டே இருக்கும். ஆஃபீஸ்ல வந்து நம்ம கேஷியரா இருக்கோம், இல்ல அக்கவுண்டன்ட்டா இருக்கோம் அப்படின்னா, அது என்ன அப்படிங்கிறது வந்து மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். அந்த டைம்ல வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் ஆன மாரி இருக்கும். ஸோ ஆஃபீஸ்லேருந்து வந்தம்போது அந்த வேலைய அப்படியே மறந்துட்டு, உங்களுக்கான டைம் இது நம்ம ஃபேமிலிக்கான டைம். எந்த ஒரு ஆஃபீஸ் ஃபோன் வந்தாலுமே அந்த சமயத்துல எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத தான் வந்து நான் ஸ்ட்ராங்கா சொல்லுவேன். ஏன்னா இது நம்மளோட ஃபேமிலிக்கான ஒதுக்கப்பட்ட ஒரு டைம். அதில போயிட்டு வேலைய பார்த்துட்டே இருந்தோம்னா, நம்மளோட ஹோல் டேவும் வந்து நம்ம ஃபேமிலிக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டோம். ஆனா, நம்ம வேலைக்கு போறது என்னமோ பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஃபேமிலிக்காக மட்டுமா தான் இருக்கும். அதனால நமக்கு இந்தந்த டைம்ல நான் இந்தந்த வேலை பார்ப்பேன் அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு ஒரு டேபிள் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து பீஸ்ஃபுல்லா இருக்கிற மாரி இருக்கும். வீட்ல ஒரு சில வேலைகளையும் தாண்டி ஒரு சில பொறுப்புகள் இருக்கும். ரேஷன் கடைக்கு போறது, ஈபி பில்லு, கேஸ் சிலிண்டர் புக் பண்றது இந்த மாரி மேஜரான மந்த்லி வந்து ஒரு சில பொறுப்புகள் வந்து இருக்கும். அந்த பொறுப்புகள வந்து நாமளே செய்யணும் அப்படிங்கிறது எந்தவித கட்டாயமும் கிடையாது. ஒரு சில சமயம் வந்து ஹஸ்பண்ட் கிட்டயும் அத ஷேர் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா நம்ம வீட்ல இருக்கிற எல்லாத்துக்கிட்டயும் ஒரு சில வேலைகள பிரிச்சு குடுத்துட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து இன்னுமே வந்து பீஸ்ஃபுல்லா இருக்கும். மந்த்லி இது உன்னோட வேலைப்பா, இது ஒரு வேலை மட்டும் நீங்க பார்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பசங்க கிட்டயோ, இல்ல பொண்ணுங்க கிட்டயோ, இல்ல ஹஸ்பண்ட் கிட்டயோ ஒரு சில வேலைகள பிரிச்சு குடுத்துட்டோம் அப்படின்னா, அவங்களுக்கும் ஒரு பொறுப்பு வந்த மாரி இருக்கும். அது பொறுப்பு மீன்ஸ் அத அவங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்கு. அத செய்யணுங்கிற ஒரு தாட் அவங்களுக்கும் இருக்கும். எல்லாத்தையும் நம்மளே செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா, அதுக்கு என்னாகும் அப்படின்னா, அது செய்ய முடியாம ஒரு நாளைக்கு நெறைய வேலை இருக்கு அப்படின்ட்டு ரொம்ப பர்ஸ்ட் அவுட் ஆயிருவோம். ஏதாவது நமக்கு புடிச்ச ஒரு படம் பார்க்க முடியாமயோ, இல்ல வேற ஏதாவது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க முடியாம அந்த உடம்பு அலுத்து போயி ரெஸ்ட் வேணுங்கிற டைம்ல இந்த நெறைய வேலைகள் வந்து மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு வந்து என்னாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வந்து கத்துற மாரி தான் இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் இந்த பொறுப்புகள பிரிச்சு குடுக்குறதுனால, நம்மளும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கிற மாரி இருக்கும். அவங்களுக்கும் கூடுதலா ஒரு கவனம் இருக்கும். ஓகே மந்த்லி இது நம்மளோட வேலை அப்படிங்கிறதுல. 4த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கான டைம் வந்து கண்டிப்பா நீங்க ஒதுக்கியே ஆகணும். அதாவது வாக்கிங் போறதோ, இல்ல மெடிடேஷன் பண்றதோ, இந்த மாரி ஒரு சின்ன சின்ன உங்களுக்கான ஒரு வேலைகள நீங்க பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களோட அதாவது மைண்டும் பீஸ்ஃபுல்லா இருக்கிற மாரி இருக்கும். 5த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அ எல்லாத்தையும் வந்து ஒரே மாரி அதாவது பேலன்ஸ் பண்ண பழகிக்கணும். என்ன அப்டின்னா ஒர்க்கு, அ ஒ ஃபேமிலி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளுக்கு இருக்கிற ப்ரியாரிட்டீஸ் இது எல்லாத்தையும் வந்து பேலன்ஸ் பண்ண பழகிக்கிட்டோம் அப்டின்னாலே, லைஃப் வந்து பீஸ்ஃபுல்லா இருக்கிற மாரி இருக்கும். அது மட்டும் இல்லாம, எந்த ஒரு எக்ஸ்ட்ரா கமிட்மெண்ட்டும் நம்ம இன்வால்வ் ஆகாம இருந்துக்கிட்டோம் அப்டின்னா, நம்ம வந்து 2யுமே வந்து பேலன்ஸ் பண்ணிக்க முடியும். ஆஃபீஸ் ஆகட்டும், வீடாகட்டும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா நான் புடிச்சிருக்கும் அப்டின்னு நான் நம்புறேன். புடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதுல என்ன புடிச்சிருக்கு, புடிக்கல அப்படிங்கிறத கூட எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.